2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மீன ராசிக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் நிறைய படுத்தி எடுத்திருப்பார். லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ ராகு 12ஆம் வீட்டுக்கு வரது ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். கேது 7ஆம் வீட்டிலேருந்து நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ கேது 6ஆம் வீட்டுக்கு வரதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இருக்கிற பிரச்சனை குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடச்சிருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் நீங்கள் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கும். அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்க சனி பகவான் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, அதனால் தூக்கம் பாதிக்கும். இப்போ இதில் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேது 6ல் இருக்கார். ஸோ என்னதான் இருந்தாலுமே உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் கேது 6லேருந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த ஒரு ஜென்மசனியை கிராஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஜென்மசனியோட பீரியட் 2.5 வருஷம் இருக்குது. ஆனால் உங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி கேது 2026 டிசம்பர் வரைக்கும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பலன்களை மாற்றி கொடுக்க முயற்சி செய்வார். கேது 6ல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவோட நிலையை வச்சு பார்க்கணும். குரு 4ல் இருக்கிறது ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி 3லேருந்து நிறையா பண பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், ஃபைனான்ஷியலாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை விட்டு ஓரளவுக்கு வெளில வருவீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை ரொம்ப கடுமையாக இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு கணிசமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ அதுக்குரிய வருமானம் ஓரளவுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு ஃபார்ச்சூன், அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய காலகட்டம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியை 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறார். அதாவது ஜூன் 2026ல் குருவோட பார்வை உங்களுடைய ராசியின் மீதும் ராசியில் சஞ்சரிக்கிற சனி பகவான் மீதும் விழ ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல மடங்கு அதிகமாக வர ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த ராகு கேது பயிற்சியில் கடைசியாக இருக்க 6 மாதம் இருக்கு இல்லையா, ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கேதுவுமே உங்களுக்கு கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குரு 5ல் அந்த சமயத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் உங்களுக்கு கடுமையாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருக்கிற வேலையை பார்த்துட்டு அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடாதீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. கடைசியாக இருக்கு இல்லையா ஒரு 6 மாத காலகட்டம், அதாவது ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போதும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்.